அவர் அணில் கூட்டம் சொல்றாருல, நாங்க அணிலுக்கு கூட்டம் இல்ல. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தானையா. அவர் சொல்ற மாதிரி நாங்க அணில் கூட்டம் கிடையாது, காட்டுவாசி கூட்டம். லூசுன்னா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், கை அப்படின்னு திருவாரூர்ல நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய அணில் குஞ்சானுங்கள்லாம் முழு மெண்டலாவே மாறி நாசம் பண்ணிருக்கிறானுங்க திருவாரூரையும் நாகப்பட்டினத்தையும். இவனுங்க பிரச்சாரம் அப்படிங்கிற பேர்ல முழு பைத்தியமானது மட்டுமல்லாமல் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவுல தோல்வியில முடிஞ்சதுக்கும் முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கிறானுங்க. யோ என்னப்பா பேசுற நீயே? எவ்வளவு கூட்டம் தெரியுமா? அதுவும் திருவாரூர்லாம் நிக்க முடியல, அவ்வளவு கூட்டம். நீ என்னப்பா தோல்வியில முடிஞ்சிச்சு அப்படிங்கிற அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இந்த முழு காணொலியை பார்த்தீங்கன்னா தான் இவனுங்க உண்மையிலேயே கூட்டம் கூடின மாதிரி உண்மையிலேயே கூடிச்சா, இல்ல இவனுங்க செட்டப் பண்ணானுங்களா, என்ன பித்தலாட்டம் ஃப்ராடுத்தனத்தெல்லாம் இந்த தாவேகா தற்குறிங்க பண்ணியிருக்கிறானுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நாகை மற்றும் திருவாரூர்ல அவருடைய 2வது வார சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவித்தபடி விஜய் அவர்களும் சென்னையிலிருந்து திருச்சிக்கு வந்து பிரைவேட் ஜெட்ல கிளம்பி வர்றதுக்காக வந்தாரு. அப்படி வந்தப்ப விமான நிலையத்துல பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்துட்டாங்க விஜய் அவர்களை. பார்த்துட்டு இவன் போன வாரம் நம்மகிட்ட இருந்து தப்பிச்சிட்டான், இந்த தடவை எப்படியாவது இவங்கிட்ட மைக்க போட்டுறணும், ஒரு கேள்விக்காவது இவங்கிட்ட இருந்து பதில வாங்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ண பத்திரிகையாளர்கள்லாம் விஜய் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் விஜய் அவர்கள் வந்து பார்த்துட்டாரு. ரைட், பத்திரிக்காரங்க அப்படியே யூட்டன் அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு யூட்டன் அடிச்சு கிளம்பிட்டாரு. கடுப்பான பத்திரிகையாளர்ல ஒருத்தர் மெண்டல் அப்படின்லாம் திட்டாரு. ஏய், போற போக்குல தளபதியை மெண்டல் கிண்டல்னு சொன்ன, ஃப்ளோவுல வந்திருக்கும். எத்தனை தடவை மதிச்சு கூப்பிடுறோம், போன தடவையும் கூப்பிட்டோம். நம்மள மனுஷனா மதிக்கிறானா? பத்திரிகையாளர் பக்கம் வர்றானா? அவன் பாட்டுக்கு ஆட்டிக்கிட்டு போறான் பாருன்னு கடுப்பாயிட்டாங்க இவ்வளவு இருக்கு. கடுப்பாயி மெண்டல்னு சொன்னது சமூக ஊடகங்கள்ல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சென்னையில இருந்து பிரைவேட் ஜெட்ல ஏறி அதுக்கப்புறம் திருச்சியில வந்து இறங்குகிறார் விஜய் அவர்கள். திருச்சியில வந்து இறங்குனதுமே அங்கிருந்து லேண்ட் ரோவர் கார் மூலமாக அப்படியே திருவாரூருக்கு வர்றாரு. திருவாரூர்ல இருந்து பிரச்சார வாகனம் ரெடியா நிக்குது. அப்படியே அங்கிருந்து இறங்கி அப்படியே வந்து அப்படியே உள்ள போறாரு. வெயில் படாம அந்த ஒரு 30 செகண்ட் தான் கேப்பு. வெயில்லாம் படாம அப்படியே இங்கேயும் ஏசி அங்கேயும் ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, ஏசியோ ஏசி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சார வாகனத்துக்குள்ள, சொகுசு பிரச்சார வாகனத்துக்குள்ள போறாரு. வண்டி வந்து திருவாரூர்ல இருந்து கிளம்பி நாகப்பட்டினத்துக்கு போகுது. பார்த்தா ஒரு பயம் இல்லை, வழிநெடுக அப்படியே தொண்டர்கள் வந்து திரண்டு நின்று விஜய்க்கு வந்து அப்படியே வரவேற்பு அளிச்சு கிளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஊடகம் காட்டுறாங்க. உண்மை என்னன்னா அந்த அந்த ஊர்ல இருந்துச்சு, நாகப்பட்டினத்துல வந்து இவரோட பேச்சை கேட்கறதுக்கு முதல் முறையாக விஜயை பார்க்கணுன்றதுக்காக கூட்டம் கூடி இருந்துச்சு. ஆனா அவர் வர்ற வழியில ஒரு பயம் மதிக்கல. அவ்வளோ கிராமங்கள் இருக்கு திருவாரூர்ல இருந்து நாகை வர்ற அந்த ரோட்ல, அவ்வளோ கிராமங்கள் இருக்கு. யாருமே வந்து விஜயை ஒரு மனுஷனாவே மதிக்கல. வீரனே, பெரியாரின் பேரனே, மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல். அதுக்கப்புறம் ஒரு வழியாக திருவாரூருக்கு வந்து சேருது வண்டி. வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறார். மனுஷன் பேசி பின்னி பெடல் எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கதான் அண்ணன் சீமானவர்களுடைய அரசியலுக்கு ஆப்பு வைக்கிறதாக நினைச்சுக்கிட்டு, அதாவது நான் 2011ல நாகப்பட்டினத்துல பேசும்போது தமிழக மீனவர்களுக்காக நான் எந்த அளவுக்கு இறங்கி போராடினேன் தெரியுமா? ஈழ மக்களை விட்டுற முடியுமா? தலைவனை இழந்து தவிக்கக்கூடிய நம்மளுடைய தொப்புள் குடி உறவுகளை வந்து நம்ம வந்து மறந்துட முடியுமா? இதே சமயத்துல நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள், அவங்க இலங்கையில இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தாய்ப்பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற
அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது, அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுத கதையா இருக்கு. மக்கள் கொத்து கொத்தாக அங்க செத்துக்கிட்டு இருந்தப்ப நீ எங்க என்ன பண்ணிட்டு இருந்த? அண்ணன் சீமானவர்கள் போய் 1 வருஷம் சிறையில இருந்தாரு. நீ எங்க போயிருந்த? நீ ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு 500 ஓவா பணம் கொடுத்தால் தானே நீ ஈழ மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப விசிகாவுடைய தோழர்கள்லாம் கையெழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்தி கொண்டு வந்து கையெழுத்து கேட்டப்ப ராஜபக்சேக்கு எதிராக கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன ஆள் தானே நீ. இப்போ எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஈழ மக்களுக்காக நீ பேசுற? ஈழ மக்கள் நீ பேசுற இதெல்லாம் வந்து வச்சு ஏமாந்துருவாங்க நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? இங்க எவ்வளவோ மக்கள் வந்து முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்திய அரசாங்கம் வந்து ஈழ மக்களுக்கு வந்து இங்க இருந்து வர்ற அகதியா வர்றவங்களுக்கு குடியுரிமை வழங்காம இருக்கு. அதை பற்றி நீ ஏதாவது பேசியிருக்கிறியா இதுக்கு முன்னாடி? இப்போ உனக்கு தமிழ் தேசிய வாக்கு வேணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கூட வாய் கூசலையா உனக்கு? ஈழ அரசியலை பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இதை நான் ஒரு ட்ரோல் வீடியோவா தான் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இந்த இடத்துல நமக்கு கோபம் வருது. நீ என்ன பண்ணி கிழிச்ச ஈழ மக்களுக்காக? 1 வருஷம் சிறையில இருந்துட்டு வந்தார் அண்ணன் சீமானவர்கள். ஆனா நீ என்ன பண்ண? மல்லம பித்தா பித்தா தே மல்லம பித்தா பித்தா தே அங்க போய் உன் மூவிக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்த. வேலாயுதம் படத்துல பாத்தீங்கன்னா குத்துப்பாட்டல் இருக்கு, சென்டிமெண்ட் பாட்டு இருக்கு. ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே. காவலன்ல கொஞ்சம் குத்து பாட்டெல்லாம் இல்லைன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1க்கு 2 பாட்டாவே இருக்கு. ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே அப்படின்னு பாட்டு பாடின ஆள் தானா நீயே? நீ என்னமோ வந்து புரட்சி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிற. அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினால கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சு உன்னுடைய வேலாயுதம் திரைப்படத்துக்கு ப்ரொமோஷன் தேடின ஒரு கேவலமான ஆள் நீ. அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை உனக்கல்லவா? சரி, விஜய் அவர்கள் நாகை மாவட்டத்தினுடைய மக்கள் பிரச்சனையையும் கடலோர மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பற்றி பேச போறாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம்னா தெளிவா பேப்பர்ல கொட்டை எழுத்துல எழுதியிருக்கிறான். மண்ணரிப்புனால கடலோரத்துல இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அதனால கடலை ஒட்டி இருக்கக்கூடிய காடு சார்ந்த பகுதிகளை அழிக்க கூடாது அப்படின்னு கொட்டை எழுத்துல தெளிவா பேப்பர்ல எழுதியிருக்கிறான். ஆனா அந்த மண்ணரிப்பை மீனரிப்பு அப்படின்னு படிக்குது தற்குறி. விவசாயிகளோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும். கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி இவங்கெல்லாம் சீமானவர்கள் மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு அப்படின்னு சொல்லி இந்த தாவேகா தற்குறிகள்லாம் பேசுறானுங்களே. டேய், உங்க நொன்ன விஜய்க்கு சுற்றுச்சூழல் அரசியல் அப்படின்னா என்னன்னு தெரியுமாடா? ஒரு மண்ணரிப்பு அப்படிங்கிறத மீனரிப்பு அப்படின்னு படிக்கிறது தான் உங்க விஜய் அவர்களுடைய அரசியல் அறிவா? அண்ணன் சீமானவர்கள் பேனாசலை வச்ச அந்த டைம்ல 200 மீன்பிடி கிராமங்கள் பாதிக்கப்படும், பவளைப்பாறை பாதிக்கப்படும், மீன் உற்பத்தி பாதிக்கப்படும், இவ்வளோ பிரச்சனைகளை சொல்லி அந்த பேனா சிலை வைக்கிறத தடுத்தார். அவருக்கு இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கிரீன் பாலிடிக்ஸ் ரிலேட்டடான அறிவு விஜய் அவர்களுக்கு ஒரு துளி கூட இல்லை. சீமானவர்கள் பேப்பரை பார்க்காம பக்கமாக மணிக்கணக்கில் சுற்றுச்சூழல் அரசியலை பேசுவார். ஆனா விஜய் அவர்கள் பேப்பரை பார்த்து கூட சுற்றுச்சூழல் அரசியலை பேச தெரியல. உனக்கு வந்து அவன் பேப்பர்ல எழுதியிருக்கிற மண்ணரிப்பு மீனரிப்பா தெரியுது. சரி, நீ வந்த வேலையை நீ பாருனே, நாங்க வந்த வேலையை நாங்க பாக்குறோம். ஒரு தாவேகா தற்குறியா விஜய் அவர்கள் வந்து போடக்கூடிய கூட்டத்துல மரத்துக்கு மேல ஏறி நின்னு விஜயோடைய மானத்தை வாங்கலைன்னா அந்த தாவேகா தற்குறிகளுக்கு என்ன மரியாதை இருக்குன்றேன். ஏறிட்டான் ஒருத்தன் மரத்து மேல ஏறி போன்ல பேசிட்டு இருக்கான். டேய், நான் மரத்து மேலதான் நிக்கிறேன். ஓவர் தளபதி வந்து என் பக்கத்துல தான் இருக்கிறாரு. ஓவர் நீ திருவாரூர் மரத்துல இருக்கிறியா? நான் வந்து நாகப்பட்டினம் மரத்துல இருக்கிறேன். இங்க இருந்து இப்பதான் பேசிட்டு இருக்கிறாரு. எப்படி 1 மணி நேரத்துல வந்துருவாரு. ஏறின மரத்துல இருந்து கீழே இறங்கிறாத அப்படின்னு சொல்லி இங்க இருந்து அவன் அங்க தகவல் கொடுத்துட்டு இருக்கிறான். டேய், நல்லா வளர்ந்துருக்கிறா இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி நம்ம நாட்டுல. ஹலோ, சரியா கேக்கலடா. ஓவர். இங்கே கரகரனுங்குது. ஓவர். கொஞ்சம் மேல வந்து பேசுறா. ஓவர். இதுக்காக டவர் கிடைக்கலன்னு என்னால இதுக்கு மேல ஏறி வந்து பேச முடியாது. ஓவரோ ஓவர். ஹலோ, ஒரு பாயிண்ட வச்சுக்கிட்டு நான் எங்கிட்டு பேசுறது? எவனாச்சும் காட்டுக்குள்ளேயும் டவர் கிடைக்கும்னு விளம்பரம் பண்ணட்டு அவன் காதை கடிச்சு போடுறேன். கிறுக்கியலுக்கு பிறந்தவங்க. ஆம்பளை அணில் குஞ்சுங்க தான் ஒரு பக்கம் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கிறானுங்கன்னா
பெண் அணில் குஞ்சு நாங்களும் ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்ல அப்படின்னு கூட்ட நெரிசல்ல ஒரு பாப்பா பாவம் விஜய் அவர்கள பார்க்கறதுக்காக ஃபுல் மேக்கப்போட வந்திருக்கு. அது பார்த்தா கூட்டம் வந்து அலர்ஜி போல இருக்கு. பாப்பாக்கு ஒத்துக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல பாப்பா மயங்கி விழுந்துருச்சு. இந்த தாவேகா தற்கொலைகள்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்பா ஒரு பொண்ணு மயங்கி விழுந்திருக்கு, சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்க. உங்கள யார் அந்த கூட்டத்துக்கு சொல்றது? பெண்களும், குழந்தைகளும் வர வேணான்னு இந்த தாவேகா தற்குறிகள் தரப்புல இருந்தே சொல்லப்பட்டிருக்கு. அவிங்க தான் வர்றாய்ங்க, திமிரெடுத்து மரத்துல ஏறுறாய்ங்க, கரண்ட் கம்பியில ஏறுறாய்ங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன? வீட்ல உட்கார்ந்து டிவில பார்க்க வேண்டியது தானே. அவ்வளோ அவசியமா நேர்ல விஜய் அவர்களுடைய முகத்த பார்க்கணுமா? இதுதான் ஆபத்தான அரசியல் அப்படிங்கிறது. ஒரு நடிகனுக்கு இருக்கக்கூடிய திரை கவர்ச்சி என்ன மாதிரியான ஆபத்த உண்டு பண்ணுது? சரி ரைட் மயக்கம் போட்டு விழுந்த, உன் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா யாரு திருப்பி குடுக்குறது? உன்ன பெத்தவங்களுடைய நிலைய யோசிச்சு பார்த்தியா? இது மாதிரி விஜய் அவர்களுடைய கூட்டத்திற்கு செல்றதுக்கு முன்னாடி பெண்கள், குழந்தைகள்லாம் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். போறத தவிர்க்கணும். நான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள பார்த்து கேட்கிறேன். எங்க பொழப்புலலாம் மண்ணள்ளி போடலான்னு நினைக்கிறியா? என்னதான நீ நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? அ? நானே 3 நிமிஷம் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி உன்ன நீயே கலாய்ச்சுக்கிட்டேன்னா அப்புறம் நாங்க எதுக்குண்ணா? 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அ? உன் மூஞ்சில நீயே எச்சிய காரி துப்பிக்கிட்டேன்னா, அப்ப மக்கள் எதுக்கு? மத்தவங்க எதுக்கு? உன்ன விமர்சிக்கிறதுக்காக நாங்க ஒரு சேனல் வச்சு எதுக்கு நடத்தணும்? உன்ன நீயே அசிங்கப்படுத்திக்கிறது எந்த விதத்துல நியாயம்? எதிர்காலத்துல எச்சிய துப்பலாமாண்ணா? அ? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் 2026 தேர்தலுக்கு அப்புறம் மக்களே உன்ன சென்டர்ல நிக்க வச்சு, சுத்தி நின்னு ஒரு படத்துல வடிவேலு வந்து கிரிக்கெட் மேட்ச் விளையாடுவாரு சத்யராஜோட. அதுல வந்து வடிவேலுக்கு வந்து பால் போடுவாங்க. பேட்ட கீழ போட்டு பந்த புடிச்சுருவாரு. ஒரு பந்த கேட்ச் பண்ணியிருக்கேன். "ஏய் என்னடா பாராட்ட மாட்டீங்களா?" 1, 2, 3 அப்படின்னு பூ அப்படின்னு துப்பிருவாய்ங்க. டேய் ஆத்துல குளிச்சிருக்கேன், சேத்துல குளிச்சிருக்கேன். கம்மால குளிச்சிருக்கேன், கிணத்துல குளிச்சிருக்கேன். எச்சில இன்னைக்கு தான்டா குளிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி மக்களே சுத்தி நின்னு துப்புற காலம் வெகு தொலைவுல இல்லன்னா 2026லயே துப்பிருவாய்ங்கண்ணா. இந்த ஒட்டுமொத்த பிரச்சாரத்திலேயே நமக்கு புடிச்ச மேட்டர் என்னன்னா, "ஸ்டாலின் சார் மிரட்டி பார்க்கிறீங்களா சார்? உருட்டி பார்க்கிறீங்களா சார்?" நேரடியாவே கேக்குறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார். இந்த அராஜக அரசியல்லாம் வேணாம் சார். அடிதடி அரசியலு எங்களுக்கும் பண்ண தெரியும். நாங்க பண்ண மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. இந்த அராஜக அரசியல்லாம் வேணாம் சார். நாம ஒண்ணு இங்க தனியாள் இல்லைங்க சார். சார் மேல கை வைக்காதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. இந்த தாவேக்காக்கு ஒரு பிரச்சனைனா இந்த கோட்டி தீ குளிப்பான் சார், தீ குளிப்பான். முதல்ல மேல் குளிடா. சரி விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்துல வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாரு. அதே மாதிரி திருவாரூர்லயும் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த தாவேக்கா தற்குறிகளுடைய நெஞ்சில் இடி இறங்கின மாதிரி விஜய் அவர்கள் கழுத்துல பச்சை துண்டை போட்டுட்டு அப்படியே மேல வராரு. எங்க கட்சி துண்டை காணோம்? டேய் அண்ணன் கெட்டப் சேஞ்ச் பண்ணிருக்கிறேன்டா. மக்கள்லாம் யோசிச்சிருப்பாங்க என்னடா கமலஹாசன் மாதிரி அடிக்கடி கெட்டப்ப மாத்திக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி. திருவாரூர் வந்து டெல்டா மாவட்டம். இப்ப விவசாய பெருங்குடிகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இல்லையா? அதனால அண்ணன் கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்டா. நல்லா இருக்கா? அதாவது ஒரு கேரக்டரா மாறுனா டிட்டோ அதே மாரி மாறிறணும். சிங்க வேஷம் போட்டா சீரணும், புலி வேஷம் போட்டா பாயணும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற மாரி அண்ணனுக்கு அந்த பச்சை துண்டு கெட்டப் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, விவசாய பிரச்சனைய பேசி அப்படியே நட்டமா தூக்கி நிறுத்த போறாரு. அப்படியே திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுடைய நலன் சார்ந்து தூக்கி நிறுத்தி செங்குத்தா, அப்படியே ஆளுகிற அரசாங்கத்த அப்படியே நெருக்கடிக்குள்ளாக்க போறாருன்னு பார்த்தா, பேசினதே வெறும் 3 நிமிஷம் தான். இதுக்கு நீ வயசுக்கு வந்தா என்ன? வரலன்னா என்ன? உன்னைய நம்பி நீ என்ன பேச போறேன்னு கூடி இருந்துச்சுல ஒரு கூட்டம். அந்த கூட்டத்த முட்டா பைய கூட்டமாக்கிட்டல்ல. அ நீ பாட்டுக்கு 3 நிமிஷத்துல பேசிட்டு மணி ஆட்டிட்டு போயிட்ட, அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அவைங்க பாட்டுக்கு வந்த வழி பார்த்து போயிட்டாய்ங்க. "அட பாவிகளா! இதுக்காடா இதெல்லாம் ஒரு பிரச்சாரமாடா?" அப்படின்னு சொல்லி, இந்த மீடியா வந்து விஜய்ட்ட இருந்து காசு வாங்கிட்டு, இந்த விஜய வந்து லைவ் பண்ணி காட்டிட்டு இருக்கக்கூடிய மீடியா யோசிச்சிருப்பான். "டேய்!
என்னடா பண்ணிட்டு இருக்கிற? இந்த கன்றாவியெல்லாம் நாங்க எப்புட்றா போடுறது? நீ ஒட்டுமொத்தமா பேசுறதே 3 நிமிஷம். இந்த 3 நிமிஷத்த நாங்க மக்கள்ட்ட கொண்டு போய் காட்டினா எங்கள தான்டா காரி துப்புவாய்ங்க அப்படின்னு மீடியாலாம் அவங்களே செருப்பு கழட்டி அடிச்சுக்கணும்னு தான் தோணுது. இந்த தாவேகாவுடைய விஜய் அவர்களுடைய இந்த சூறாவளி பிரச்சாரம் தோல்வியில் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த தாவேகா தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொளியை பகிருங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அடுத்த ஒரு காமெடி காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.